அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்க இருக்கிற காணொளி மேல்நிலை முதலாம் ஆண்டு சிறப்பு தமிழில் இருக்கிற பகுதியை பார்த்துட்ருக்குறோம். ஏற்கனவே கடந்த காணொளிகளில் இதை பற்றி பார்த்துருக்குறோம். அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை மோட்டோ மொபைல் ஆப். இந்த ஆப் ப்ளே ஸ்டோரில் இருக்குது. வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே வாங்கிறதுக்கு சிறந்த ஒரு தளம். வாய்ப்புள்ளவங்க பயன்படுத்திங்க. பை மோட்டோ மொபைல் ஆப். இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிற தலைப்பு நாட்டுப்புற பாடல்கள். டிஎன்பிசியில் டிஆர்பியில் அதிகமாக இன்றைக்கி பார்க்குறாங்க. இப்போ உதாரணத்துக்கு இப்போ டிஆர்பியில் நியூ சிலபஸில் நாட்டுப்புற இயல் தனியாகவே கொடுத்துட்டாங்க. ஏற்கனவே வச்சுருந்தாங்க, அப்புறம் எடுத்துட்டாங்க. இப்போ புது சிலபஸில் மறுபடியும் கொடுத்துருக்குறாங்க. டிஎன்பிசியை பொறுத்த வரைக்கும் சிறப்பு தமிழில் ஒரு 10 கொஷினாவது கேட்டுறாங்க. அதிகமான முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. 11th 12th தமிழ் சிறப்பு தமிழ் எடுத்து பாருங்கள். கண்டிப்பாக முக்கியமான தகவல்கள் தமிழில் நிறைய இருக்குது. அதை தான் நம்ம கடந்த காணொலியில் பார்த்துட்ருக்கோம். அதன் தொடர்ச்சியாக தான் இன்றைக்கி நம்ம நாட்டுப்புற பாடல்களை பற்றி பார்க்க போகிறோம். நாட்டுப்புற பாடல்கள் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது பாமர மக்கள் தன்னுடைய தெம்மாங்கு பாட்டு, தாலாட்டு, விளையாட்டு, கும்மி பாட்டு, ஒப்பாரி, தொழிற்பாட்டு, வழிபாட்டு எல்லாத்துக்குமே பாட்டு வச்சுருக்கிறாங்க. சமுதாயத்தினுடைய நாகரிகம், பண்பாடு, கலை ஆகியவற்றை வெளிப்படுத்தக்கூடிய கால கண்ணாடி தான் நாட்டுப்புற பாடல்கள் அப்படின்னு சொல்லலாம். ஒரு சமுதாயத்துக்கு ஒரு நாகரிகம் எப்படிப்பட்டது, பண்பாடு, கலை இதையெல்லாம் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு கால கண்ணாடி. நம்மளுடைய தமிழ் சமூகம் எப்படியெல்லாம் கடந்து வந்த பாதை, அதுக்கு நம்ம ஒரே ஒரு நாட்டுப்புற பாடல்களை எடுத்து பார்த்தாவே போதும். அது எல்லாமே கண் முன்னாடி காட்டிடும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு பொக்கிஷம் இந்த நாட்டுப்புற பாட்டு. நாட்டுப்புறங்களில் வாழக்கூடிய மக்கள் உழைக்கின்ற போது களைப்பு தோன்றாமல் இருப்பதற்காகவும் தம் வாழ்வில் பெரும் அனுபவங்களை வெளிப்படுத்துவதற்காகவும் பாடப்படக்கூடிய பாட்டு. பெரும்பாலும் இப்போ உதாரணத்துக்கு ஒரு நாற்று நடவு செய்கிறாங்க, ஒரு களை வெட்டுறாங்க, எரு விழுறாங்க, ஏதாவது ஒரு வேலை அப்படி செய்யும் பொழுது களைப்பு தெரியாமல் இருப்பதற்காக உடல் உழைப்பு, மனவேதனைகள் எல்லாத்தையும் மெய்மறந்து ஒரு பாட்டு பாடிட்டு அந்த வேலைகளை செய்யும் பொழுது இயல்பாகவே அந்த வேலைகளை முழுமையாக அவங்களால செய்ய முடியுது. மக்களது உணர்வுகளையும் மனப்பதிவுகளையும் எத்தகைய புனைவுகளுமின்றி இயல்பாக பதிவு செய்வது. அவங்களுடைய உணர்வுகளை எந்த விதமான ஒரு புனைவுகளும் இல்லாமல், அதிகமான மிகைப்படுத்தல் இல்லாமல் எளிமையாக இருக்கிறது என்னவோ அதை அப்படியே வெளிப்படுத்துகிறாங்க. அதுக்கு பேர் தான் நாட்டுப்புற பாட்டு. இந்த பாடல்கள் காலத்தால் முந்தியவை என்றாலும் இன்றும் நம் வாழ்க்கையில் மண்ணின் மனம் மாறாமல் இசைத்தன்மையோடு ஒலித்து கொண்டிருக்கிறது. நாடோடி பாடல், பாமர பாடல், மரபு வழி பாடல், ஏட்டில் எழுதா பாடல், கவிதை, மக்கள் பாடல், பரம்பரை பாடல், நாட்டார் பாடல் இதெல்லாம் சொல்லலாம். சரி, இதை எப்படி நம்ம வினாக்கள் எப்படி கேட்பாங்க அப்படின்னா, அந்த கூற்று காரணம் இருக்குதுன்னு வச்சுக்குவேன். அதுலேருந்து கண்டிப்பாக அந்த மாதிரி வினாக்கள் கேட்குறாங்க. உதாரணத்துக்கு உழைக்கின்ற போது களைப்பு தோன்றாமல் இருப்பதற்கு தம் வாழ்வில் இருப்பதற்கு பாடுவது நாட்டுப்புற பாட்டு கூற்று. அதே காரணம் கொடுத்துட்டு கூற்று ஒன்று கொடுத்துட்டு காரணம். இப்போ நாட்டுப்புற பாட்டு, நம்ம நாடோடி பாட்டு, பாமர பாட்டு, தெம்மாங்கு பாட்டு இதெல்லாம் நாட்டுப்புற பாட்டு அப்படின்னு கொடுத்துரும். அப்போ கூற்று சரி, காரணம் சரி. இந்த மாதிரி கேட்டுருவாங்க. அது இந்த மாதிரி நிறைய கேட்க வாய்ப்புகள் உண்டு. கேட்டிருக்கிறாங்க நிறையா. நாட்டுப்புற பாட்டில் இந்த வில்லுப்பாட்டுங்கிறது ரொம்ப முக்கியமானது. பாருங்கள், வில்லுப்பாட்டு பாடிட்டு இருக்கிறாங்க. மக்கள் வாழ்வோடு பின்னி பிணைந்த நாட்டுப்புற பாடல்கள் தாலாட்டு பாடலாக, தெம்மாங்கு பாடலாக, விளையாட்டு பாடலாக, கும்மி பாடலாக, ஒப்பாரி பாடலாக, தொழிற்பாடலாக, வழிபாட்டு பாடலாக பல்வேறு வடிவங்களில் எட்டுத்திக்கும் ஒலிக்கக்கூடிய ஒரு வடிவம் நாட்டுப்புற பாட்டு தான். இதில் பாருங்கள், வில்லிசை, பொம்மலாட்டம், தெருக்கூட்டு, கரகாட்டம், ஒயிலாட்டம், கும்மி ஆட்டம் இதெல்லாமே நாட்டுப்புற கலைகளில் தன் ஆற்றலை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு கால கண்ணாடி என்று சொல்லலாம்.
அவங்க வில்லு போட்டு பாடிட்டுருக்கிறாங்க. அதில் ஒரு எடுத்துக்காட்டுக்கு ஒரு பாட்டு, வேகாத வெயிலுக்குள்ளே ஏலே தில்லேலேயோ விறகடிக்க போகிற பொண்ணே தில்லேலேயோ வேலையோ அப்படின்னு ஒரு பாட்டு. இந்த மாதிரி தன்னுடைய களைப்பு தெரியாமல் இருக்க பாட்டு பாடக்கூடிய பாட்டு தான் நாட்டுப்புற பாட்டு அப்படின்னு சொல்லி. இது எல்லாத்துக்கும் பொருந்தும். பட் நாட்டுப்புற பாட்டு எல்லாத்துக்குமே இருக்குது, எல்லா உணர்வுகளுக்கும் இருக்குது. நாட்டுப்புற பாடல்கள் உள்ளத்து உணர்வுகளை வடிகட்டாமல் அப்படியே கொட்டக்கூடிய பாடல்கள். அதனால் அவற்றினுடைய இயல்பான சொல்வளவும் உணர்ச்சிகளுடைய கொந்தளிப்பும் நிறைந்திருக்கக்கூடியது அப்படின்னு சொல்லலாம். இருக்கிறத அப்படியே வெளிப்படுத்துகிறேன், எதையும் மிகப்படுத்துறதுலாம் கிடையாது. அதான் நாட்டுப்புற பாட்டினுடைய சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். ஒரு குழந்தை பிறந்ததுலேருந்து கடைசி வரைக்கும் ஒரு பாட்டு, ஒரு தாயை இழந்த மகள் பாடக்கூடிய ஒரு பாட்டாக இந்த பாட்டு வச்சுருக்கிறாங்க. ஒரு 4 வரி மட்டும் பார்க்கலாம். பூமியிலே விட்டாலே என் பொற்பாத நோகமென்பாய், தரையிலே விட்டாலே என் தங்கபாத நோகமென்பாய், மார்மேலே தொட்டி கட்டி எனக்கு மடிமேல் நடைப்பழகி, தோல் மேலே தொட்டி கட்டி எனக்கு தொடைமேல் நடைபழகி, நெய்யூட்டி வளர்த்த உன் நேசத்தை நான் மறவேன், பால் ஊட்டி வளர்த்த உன் பாசத்தை நான் மறவேன், கள்ள நிழலாச்சி இனி எனக்கு கண்டவர்கள் தாயாச்சி, வேலி நிழலாச்சி இனி எனக்கு வேண்டியவர்கள் தாயாச்சி, குடத்தோடு தண்ணீர் எனக்கு குளிரத்தான் வளர்த்தாலும் தாய் வளர்த்த தண்ணீர் போல் தாகம் தனியாதென்னை. தாய் என்னதான் யார் எப்படி இருந்தாலும் தாய் ஊட்டி வளர்க்குற அந்த சிறப்பு இருக்கே, அந்த மாதிரி வருமா அப்படின்னு பாட்டு அற்புதமான பாட்டு. சரி, இனிமேல் இதுதான் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா கேள்வி வரக்கூடிய டிஆர்பியில் இது ஒரு கொஷின் இல்லாமல், சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல் இல்லாமல் ஒரு கொஷினே கிடையாது, ஒரு வினாத்தாலே கிடையாது. அதே மாதிரி டெட்லேயும் சரி, டிஎன்பிசிலையும் சரி, அதே மாதிரி யூஜிசி நெட்டு ஸ்லட்டு எல்லாத்துலேயுமே இந்த மாதிரி சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல்களை கண்டிப்பாக கேட்குறாங்க. நிறைய சொல்லலாம். சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல்கள்லாம் அட்டவணை நிறைய இருக்குது. 1955 ஆரம்பித்து 2024 வரையுமே இருக்குது அட்டவணை. அதை நம்ம ஒரு தனியாக ஒரு காணொலியாக அடுத்த ஒரு காணொலியில் நான் உங்களுக்கு போடுறேன். இந்த பகுதியில் என்ன இருக்குது அதை மட்டும் இப்போ நம்ம பார்க்கலாம். திஸ் வீடியோஸ் ஸ்பான்சர் பை மோட்டோ மொபைல் ஆப். வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் நம்ம ப்ளே ஸ்டோர்லேயே இந்த ஆப் இருக்குது, நம்ம வாங்கிக்கலாம். இந்த சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல்களில் ரொம்ப முக்கியமானது அது மட்டும் இந்த பகுதியில் கொடுத்துருக்குறாங்க. இதை நான் உங்களுக்கு 2024 வரைக்கும் இருக்கிறத நான் முழு காணொலியாக ஒரு பகுதியில் நான் கண்டிப்பாக போடுறேன், அடுத்த ஒரு காணொலி. இப்போ இருக்கிற இந்த பகுதி, இந்த பாடப்பகுதியில் இருக்கிறது மட்டும் இப்போ நம்ம பார்க்கலாம். சாகித்ய அகாடமி விருது பெற்ற கவிதை நூல்கள், இது வெறும் கவிதை நூல் மட்டும்தான். அடுத்த காணொலியில் உங்களுக்கு நான் முழுசாக எல்லாமே இது வரைக்கும் எத்தனை பேர் சாகித்ய அகாடமி வாங்கியிருக்கிறாங்க, 1955 ராப்பி சேதுப்பிள்ளை தமிழ் இன்பம் அதில் தொடங்கி இன்றைக்கி 2024 வரைக்கும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். சாகித்ய அகாடமி விருது பெற்ற கவிதை நூல்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது 68 வெள்ளைப்பறவை சீனிவாச ராகவன் அவர்கள் வாங்கியிருக்கிறார். 1968 வெள்ளைப்பறவைக்கு சீனிவாச ராகவன் அவர்கள் வாங்கியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறமேலு புதுக்கவிதையின் தோற்றமும் வளர்ச்சியும் வெள்ளிக்கண்ணன் அவர்கள் 1978 வாங்கியிருக்கிறார். அடுத்தது 1982 மணிக்குடி காலம் பிஎஸ் ராமையா அவர்கள் வாங்கியிருக்கிறார். 99 ஆலாபனைக்கு அப்துல் ரகுமான் அவர்கள் வாங்கியிருக்கிறாரு. 2002 ஒரு கிராமத்து நதி சிற்பி பாலசுப்ரமணியம் அவர்கள் வாங்கியிருக்கிறார். அதே போல் ஒரு மொழிபெயர்ப்புக்கு 2 முறை சாகித்ய அகாடமி விருது வாங்கினவர்களில் சிற்பி அவர்கள் ரொம்ப முக்கியமானவர். இன்னொன்று அக்னி சாட்சி என்ற நூலுக்கு மொழிபெயர்ப்பு மலையாளத்திலேருந்து மொழிபெயர்த்த ஒரு நூல், அதுக்கும் அவர் வாங்கியிருப்பார். 2004 வணக்கம் வள்ளுவ ஈரோடு தமிழன்பன் அவர்கள் வாங்கியிருக்கிறார். 2006 ஆகாயத்துக்கு அடுத்த வீதி மேத்தா அவர்கள். 9 கையொப்பம் புவியரசு அவர்கள்.
2017 காந்தல் நாட்கள் இன்குலாப் அவர்கள் வாங்கியிருக்கிறார். இதெல்லாமே கவிதை நூல்கள். 2017 வரைக்கும் கவிதைக்கு கொடுத்துருக்கப்பட்ட சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல்கள். காந்தல் நாட்கள் இன்குலாப்போடையது 2017 இல்லை, ரொம்ப முக்கியமானது. கண்டிப்பாக இது எப்படி கேட்டுருவாங்கன்னா, சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல்கள் வேறு, அதிலேயே கவிதை நூல் என்பது வேறு. இதெல்லாமே கவிதை நூல்கள், ரொம்ப முக்கியமான பகுதி. அதனால் தேர்வுக்கு வரக்கூடிய பகுதி யாரும் இதை அலட்சியப்படுத்த வேண்டாம். நல்ல கவனமாக பாருங்கள். சிறப்பு தமிழ் என்பது கடல், அது தமிழ் கடல். அப்படி போல் இதுவும் ரொம்ப கடல். கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு பகுதியாக நம்ம பார்க்கலாம். அடுத்த ஒரு காணொலியில் மீதி இருக்கிற அடுத்த பகுதியை நம்ம பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி போடப்பட்ட காணொலிகளை பாருங்கள். தொடர்ச்சியாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி காத்துருங்க. அடுத்த ஒரு காணொலியில் பார்க்கலாம். சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல்களை அடுத்த காணொலியில் நான் உங்களுக்கு போடுறேன். நன்றி, வணக்கம். திஸ் வீடியோஸ் ஸ்பான்சர்ட் பை பைமோட்டோ மொபைல் ஆப். நன்றி.